நிஜமாவே இந்த ஜான்வரி ரொம்ப லாங் வந்து தான் போல். ரொம்ப மாதமாக ஜனவரிலேயே இருக்க மாதிரி இருந்தது. ஒரு வழியாக போயிடுச்சு. பிப்ரவரியும் வந்தாச்சு. ஆனால் எத்தனை மாதம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு இந்த ரொட்டீன் தான் போல். இன்றைக்கி காலையிலே வந்து கிருத்தன்யாவோட தாத்தா அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த கேப்பில் நான் எனக்கு பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டேன். அப்புறம் வந்து ஒரு 2-3 சேலை இருந்துச்சு. அதெல்லாம் கட்டிட்டு மிஷினில் போட்டால் கெட்டு போயிடும், மிஷினில் போட்டால் கெட்டு போயிடும்னு எடுத்து வச்சுருந்தேன். அதை துவைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் அதுக்கு விடிவு காலம். அதுக்கு துவைச்சி காய போட்டேன். இன்றைக்கி சாட்டர்டேன்றனால இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் நைட்டு வந்துடுவாங்க. அதனால் அவங்களுக்கும் சேர்த்தே மத்தியானம் சமைச்சிட்டேன். பாலாக்கீரை நேற்று கொண்டு வந்திருந்தேன் இல்லையா, அதை வச்சு பருப்பு பண்ணிவிட்டு சோயா பீன்ஸ் மசாலா வச்சுருந்தேன். அப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல் வச்சுருந்தேன். கத்தனியாக்கும் அதே பாலாக்கீரை போட்டு பருப்புலாம் போட்டு சாப்பாடு செஞ்சு ஊட்டிட்டேன். அவளுக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்ச பிறகு அந்த கேப்பில் வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் விளக்கிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். அந்த எந்திரிச்சிட்டா அவளையும் கிளப்பிட்டு நான் என் மாமியார் வீட்டு சைடு போயிட்டேன். ஈவினிங் எனக்கும் இங்கே ரொம்ப போர் அடிக்கும். அங்கேனா இன்னும் 2-3 சின்ன பசங்களாம் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து கிருத்தன்யா விளையாடுவா அப்படின்றனால நாங்கள் டெய்லி சாயந்தரம் அங்கே போயிடுவோம். அங்கே விளையாட விட்டு டயர்டாக்கி கூட்டிகிட்டு வந்து நைட்டும் சாப்பாடு கொடுத்து தூங்க போட்டுருவேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா தூங்குவா. என் ஹஸ்பண்ட் வந்துட்டார். நாங்கள் சாப்பிட்டு தூங்க போயிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.